Welcome to my channel. Hi friends and family, எல்லாருக்குமே வணக்கம். ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இதை கிராமத்தில் பரங்கிக்காய்ன்னு சொல்லுவோம். இது 1.5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைக்கு வெறும் மஞ்சள் பூசணிக்காயை மட்டும் எடுத்து இட்லி பாத்திரத்தில் அவிச்சிட்டு வேறு எதுவுமே போடாமல் சும்மா மசிச்சுட்டு அப்படியே கொடுக்கலாம். நல்லா மசிச்சுட்டு கொடுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் குழந்தை காரம் கம்மியாக சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் காரம் இதில் கம்மியாக போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, சீரகம், மிளகு, பெருங்காயம், அப்புறம் மஞ்சள் பூசணிக்காய், அரிசி 2 பருப்புமே எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு 2 பருப்புமே எடுத்துக்கலாம். உங்கள் குழந்தை எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி என் பாப்பா எப்படி சாப்பிட்றாங்களோ அந்த அளவு எடுத்திருக்கேன். அரிசி 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் இது என்னோடய மெஷரிங் கப். இதில் தான் பாப்பாவுக்கு எப்போவுமே நான் மெஷர் பண்ணுவேன். 2 கப்பு இதில் அரிசி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 1 கப்பு துவரம்பருப்பு, அதே கப்பில் இன்னொரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இது ஒரு வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு எல்லா பொருட்களையும் பக்கமாக எடுத்து வச்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இது 2 முறையே செய்யலாம். ஒன்று ஓப்பன் பாயிலிங் மெத்தடில் செய்யலாம். அப்புறம் குக்கரில் ப்ரெஷர் பண்ணியும் செய்யலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் ப்ரெஷர் பண்ணி செஞ்சுருக்கேன். இதுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். குழந்தைக்கு கொடுக்கறதுனால நான் நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரும் கூடவே சேர்ந்து நல்லா பொரிஞ்சிடணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுனால நல்ல மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு. குழந்தைங்களுக்கு வாய்வு பிரச்சனை இருக்காது. நீங்கள் கொடுக்குற சாப்பாட்டில் பூண்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் உரப்புக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அதை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து அதை குட்டி குட்டியாக நறுக்கி அதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு குழந்தைங்களுக்கு சேர்க்கும்போது கம்மியாகவே சேர்த்து பழகுங்க. அதுக்கப்புறமா அதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த பூசணிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கனிஞ்சு வர்ற அளவுக்கு கிண்டிக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. நெய்யெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அப்புறமா நம்ம அரிசியை ஊற வச்சுருந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம்.
முன்னெல்லாம் சமைக்கிறது தான் பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த நண்டு சிந்தை வச்சு சமைக்கிறது தான் ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்குது. நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா அவங்க ஒரு சைடில் ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு பாத்திரத்தையும் பிடிக்க முடியாமல் கிளறவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்களையும் பார்த்துக்கிட்டு கிண்டிகிட்டு இருக்க வேண்டியது தான். இந்த மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் நடக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து குழந்தைங்களோட வெயிட் கெயினை அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகரிக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான அப்புறம் டேஸ்டியான ஃபுட்டெல்லாம் வந்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு உங்களுக்கு தேவையான விசில் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 5 விசில் வச்சுக்கிட்டேன். நல்லா வெந்துருச்சு. நீங்கள் மிக்சிலெலாம் போட்டு அரைக்க வேணாம், மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். அந்தளவுக்கு நல்லா வெந்துடும். எல்லா மம்மிஸும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 5 விசில் பக்கமாக வச்சுக்கிட்டேன். ப்ரெஷர் நல்லா போனதுக்கப்புறம் குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து மிக்சிலெலாம் போட்டு அடிக்க மாட்டேன். பாப்பாவுக்கு வந்து லைட்டாக மத்து வச்சு கடைஞ்சிட்டு நான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். நல்லா கடைஞ்சாச்சு. கடைஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பாப்பா வந்து நல்லாவே சாப்பிட்டா. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.